உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ காலையில் நம்ம ஆப்டிடியூட் பார்த்தாச்சு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இரவு 7 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரீசனிங். ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியம். எப்படி வந்து ஆப்டிடியூட்டில் இன்றைக்கி நடத்தின டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமோ, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஆர்ஆர்பி என்டிபிசியில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? முதல்ல ரீசனிங்க்கும் இந்த ஆப்டிடியூட்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல ஆப்டிடியூட் அப்படின்னா ஃபார்முலா பேஸ்டு. ஒரு ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலா அடிப்படையில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருந்த ஆப்டிடியூட்டை நம்மளால் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் ரீசனிங் அப்படிங்கிறது தர்க்க அறிவு. அதாவது நம்ம அந்த இடத்துல எப்படி யோசிக்கிறோம், சென்ஸ் ஆஃப் மைண்டு நம்ம எப்படி யோசிக்கிறோம், இந்த விஷயத்தை இப்படி இருந்தால் எப்படி நடக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி சென்ஸ், நம்ம காமன் சென்ஸ் மூலமாகவும், காமன் சென்ஸும் சொல்ல முடியாது, நம்ம சென்ஸ் மூலமாக நம்ம யோசித்து ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஆன்சர். அதுதான் ரீசனிங். ஸோ ரீசனிங்கோட கான்செப்ட் அதிலே இருக்குது. ரீசனிங் காரணம் தேடுதல். ஒரு விஷயத்தை நம்மளாக ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வந்து இப்படித்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வர்றது தான் ரீசனிங். ரீசனிங்க்கும் ஃபார்முலாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆப்டிடியூட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். சரிங்களா? போலாமா? ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன, அவங்க சில டேட்டாஸ் கொடுப்பாங்க. டேட்டாஸ்னால் சில தியரிஸ் கொடுப்பாங்க. அந்த தியரியை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவா என்பவர் வரிசையின் 7வது நபராக இருக்கார். இல்லை சிவாவுடைய வலது பக்கம் சீதா அமர்ந்திருக்கிறார், சீதாவுடைய 3வது வலது பக்கம் ராம் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒருவர் உட்கார்ந்திருப்பதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம அந்த அமைப்பை கண்டுபிடிக்கணும். அது எந்தெந்த அமைப்பாக இருக்கலாம்னா லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். லீனியர்னா ரோல ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுதான். இப்போ எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு, எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு. ரோனா ஒரே வரிசையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரவுண்ட் டேபிள் ஒன்று இருக்கும்ல, ஸோ வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது அமைந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு சதுர டேபிளில் அமர்ந்திருக்கலாம், இல்லை ஒரு செவ்வக டேபிளில் அமர்ந்திருக்கலாம். அப்போ ஒருவர் அமர்ந்திருப்பக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ண வருவோம். அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில டேட்டாஸ் கொடுப்பாங்க, சில கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி தான், ரொம்ப ஈஸி. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது லீனியர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதான் சொல்கிறாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஆப்ஜெக்ட் லாஜிக்கலி. This concept involves the arrangement of the people the many possible way. என்னென்ன பாசிபிள் இருக்கோ அந்த பாசிபிளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அ காமன் கேட்டகரி ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங். கண்டிப்பாக in this type of questions you will have to arrange a group of person satisfying the certain conditions. கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன் படி நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். அது இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் நம்ம அந்த அமைப்பை உருவாக்க வேண்டும். The questions on the topic can be asked any sequence, linear arrangement, circle arrangement. இவ்வளவுதான். அதை தமிழில் சொல்லணும்னா இந்த வகையான கேள்விகள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அந்த அமைப்பை உருவாக்க வேண்டும். அது எப்படி இருக்கலாம்? ஸோ சீட்டிங் டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒன்று லீனியர் அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்று சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்று ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று அவங்க எதை நோக்கி இருக்கலாம், எந்த திசையை நோக்கி, தென்னுக்கு மேலே வடக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்கலாம். அதுதான் இந்த சைடு வடக்கு. முதல்ல இந்த டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெரியும் தானே, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சவுத் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது எந்த திசையை நோக்கி இருக்கிறாரு? மேலே வடக்கு திசை. இது நார்த் ஃபேஸிங். அப்போ இதுக்கு பேர் சவுத் ஃபேஸிங். இதுக்கு பேர் என்ன? சவுத் ஃபேஸிங். ஒவ்வொரு கேள்விகள் கொடுக்கப்படும் பொழுதும் அந்த கேள்வியில் நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்கான்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை சொல்லலை அப்படின்னா நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆன்சர் வரும். இப்போ அதில் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்னே சொல்லலை, தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறாங்களா இல்லை வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறாங்களானே சொல்லலை அப்படின்னா நம்மளா ஒரு திசை எடுத்துக்கலாம். நமக்கு எது ரொம்ப ஈஸி அப்படின்னா இந்த திசை தான் நமக்கு ஈஸி. ஏன்னா நம்ம அப்படித்தான் ப்ராப்ளமே போட போகிறோம்.
நான் பேப்பரை வச்சு, நீங்கள் பேப்பரை வச்சு பாருங்கள், எல்லாரும் எந்த திசையை நோக்கி பார்ப்பாங்க? வடக்கு திசையை நோக்கி தான் பார்ப்பாங்க, நார்த் ஃபேஸிங்கில் தான் பார்ப்பாங்க. அப்போ எதுவுமே சொல்லணும்னா நீங்கள் நார்த் ஃபேஸிங் எடுத்துக்கங்க. ஏன்னா நமக்கு வலதுபுறம் தான், நமக்கு ரைட் ஹேண்டு தான், இவருக்கும் ரைட் ஹேண்டு. நமக்கு லெஃப்ட் ஹேண்டு தான், இவருக்கும் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அவங்க எதுன்னு சொல்லலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்ன எடுத்துக்கணும்? ஸோ நார்த் ஃபேஸிங்கே எடுத்துக்கங்க. அவங்க சொன்னால் மட்டும் நீங்கள் சவுத் ஃபேஸிங் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நார்த் ஃபேஸிங்கில் நம்ம இருக்கிறோம். ஸோ நமக்கு வலதுபுறம் சியோட வலதுபுறம், நமக்கு இடதுபுறம் சியோட இடதுபுறம். ஆனால் இங்கே நமக்கு வடதுபுறமாக இருக்கும், அந்த சைட்லேருந்து பார்த்தா அது இடதுபுறமாக மாறும். கண்ணாடி மாறி வலது இடது மாறும். எந்த ஃபேஸிங்கு? சவுத் ஃபேஸிங்கு. அப்போ நம்ம எந்த ஃபேஸிங் படி தான் இருப்போம்? நீங்கள் பேப்பரை இங்கிட்டு திருப்பி எழுதினாலும், இங்கிட்டு திருப்பி எழுதினாலும், இங்கிட்டு திருப்பி எழுதினாலும் நம்ம நார்த் ஃபேஸிங்கில் தான் எழுதுவோம். சரியா? புரியுதா? மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததாக சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் ஒரு வட்ட வடிவ மேஜையில் ஒரு 6 பேர் உட்கார்ந்துருக்காங்கோ. ஏவோட ஆப்போசிட்ல சி உட்காந்துருக்காங்க, சியோட லெஃப்ட்ல இ உட்காந்துருக்காங்க, ஈயோட ஆப்போசிட்ல எஃப் உட்காந்துருக்காங்க. இப்படியெல்லாம் கண்டிஷன் கொடுத்து இப்போ டிக்கு ஆப்போசிட் யார் உட்காந்துருக்கான்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். அடுத்ததாக ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அரேஞ்ச்மெண்ட். ஒரு சதுர வடிவ ஒரு மேஜையில் ஒரு 6 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லீனியர் அரேஞ்ச்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. பக்காவாக ஒரு 10 கொஸ்டின், 8 கொஸ்டின் அதை நீங்கள் அழகாக போட்டிங்கனாலே போதுமானது. இதில் கொஸ்டின் புதுசாலாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆர்ஆர்பிக்கும் சரி, எந்த எக்ஸாமுக்கும் சரி, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை தான் தூக்கிட்டு இங்கே கொண்டு வருவாங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருந்த கொஸ்டின். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஸ்டின் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஒரு கொஸ்டினை பார்த்தாலே போதும். அதை தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சூப்பர். பார்க்கலாமா? சரி. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் டைப் 1 ஒரே டைப் தான் எல்லாமே. சரி, இப்போ சில கண்டிஷன் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்கத நம்மள அவசரமாக போய் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறேன். 5 ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் இருக்காங்க. PQRST, மொத்தம் 5 பேர். PQRST. ஓகே. எந்த ஃபேஸிங்கு? அவங்க சொல்லிட்டாங்க நார்த் ஃபேஸிங் நார்த்து. நமக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம அது கேட்டகரி. பட் நாட் நெசசரி இன் த சேம் ஆர்டர். அவங்க இந்த PQRSல இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒன்லி Q இஸ் சிட்டிங் பிட்வீன் P அண்ட் T. Pக்கு Tக்கு நடுவில் Q உட்கார்ந்துருக்கிறாரு. சரி. R இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் T. Tக்கு லெஃப்ட்ல R உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துல சார் நான் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் கொஸ்டின் படிப்பேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. சில விஷயம் தமிழை விட இங்கிலீஷில் பெட்டராக இருக்கும். முக்கியமாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கான மீனிங் என்ன அர்த்தம்? ஒன்லி Q சிட்டிங், Q ஒரே Q ஆல் பிட்வீன் P அண்ட் T அப்படின்னா என்ன அர்த்தம்? Pக்கும் Tக்கும் நடுவில் Q இருக்காருன்னு அர்த்தம். இங்கிலீஷில் எவ்வளோதான். பிட்வீன்னா நடுவில் இருக்கிறாரு. யாரு? இஸ். Q இஸ் அப்படின்னா Q நடுவில் இருக்கிறாரு. A இஸ் பிட்வீன், A நடுவில் இருக்கிறாரு. K இஸ் பிட்வீன், K நடுவில் இருக்கிறாரு. இந்த இடத்துல Q நடுவில் இருக்கிறாரு. சில விஷயத்தை இங்கிலீஷில் எடுத்துட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தமிழையும் சொல்கிறேன். அடுத்து R இஸ் லெஃப்ட் ஆஃப் T. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல R இஸ் லெஃப்ட் ஆஃப் T. இதுக்கு மீனிங் என்னன்னா சிம்பிள். Tயோட லெஃப்டில் R இருக்காரு, Tயோட லெஃப்டில் R இருக்காரு. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் நம்ம தமிழ் எடுத்துக்கணும். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா படப்பாதைய சொல்லுங்க பாருங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. மகாலட்சுமியோட சன்னு தான் எம் குமரன். இதுதான் கான்செப்ட். மகாலட்சுமியோட சன். அதை விட்டுட்டு எம் குமரனோட சன்னு தான் மகாலட்சுமி அப்படியே படிக்க முடியும்? ஸோ ஏன்னா தமிழ் அது ஒரு ஸ்பெஷல். தமிழில் நீங்கள் வெர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எப்படி நீங்கள் போட்டாலும் அது பொருள் தரும். அது வேற லெவல். அதை விட்டுருங்க. இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழாக்கம் பண்ணணும்னா ரிவர்ஸில் தான் பண்ணி ஆகும். சரிங்களா? புரியுதா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா டீயோட லெஃப்டில் ஆர் இருக்காரு, அவ்வளோதான். அடுத்து இது என்ன அர்த்தம்? பியோட ரைட்டில் எஸ் இருக்காரு. முடிஞ்சு போச்சு. என்ன கேட்குறாங்க? ரைட் மோஸ்ட் சைடில் யார் இருக்கா, லாஸ்ட் ரைட் மோஸ்ட் சைடில் யார் இருக்கா. இதுதான். இது இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக புரிஞ்சிடும். இவர் லெஃப்டில் இருக்காரு, இவரோட ரைட்டில் இருக்காரு, இவரோட பிட்வீனில் இருக்காரு. இதை தவிர சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வேறு கண்டிஷனே கிடையாது. பிட்வீன், லெஃப்ட்டு, ரைட்டு, அவ்வளோதான்.
இதுவே இமிடியேட் ரைட்னா பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன் ஏ இஸ் இமிடியேட் லெஃப்ட் அப்படின்னா அடுத்த லெஃப்ட்ல இருக்காரு, பக்கத்துக்காரு. இதுவே வெறும் லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்ல எந்த ரோல வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். சொல்ற கான்செப்ட் புரியுதா? இவ்வளவு தாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிஷன் கொஸ்டின். இதை நான் தமிழாக்கம் பண்றேங்கிற பேர் வழியில இப்ப பாருங்க, தென் திசையை நோக்கி, ஆக்சுவலா தென் திசையை வராது, வட திசையை நோக்கி, நார்த் சைட்ல தான் சரிங்களா. வட திசையை நோக்கி நேர்கோட்டு வரிசையில் 5 நபர்கள் பி கியூ ஆர் எஸ் டி அமர்ந்துள்ளனர். அதே வரிசையில் அமர வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. கியூ என்பவர் பி மற்றும் டிக்கு நடுவிலும் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ கியூ இஸ் பிட்வீன், அதுதான் கியூ நடுவில் இருக்கிறாரு. டீயின் இடதுபுறம் ஆரும் பியின் வலதுபுறம் எஸ்ஸும் அமர்ந்துள்ளனர் எனில் அவ்வரிசையில் வலப்பக்கம் இறுதியாக அமர்ந்துள்ளவர் யார்? இப்ப நான் சொன்னதை தான், அதாவது கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆன்சர் பண்ணிட்டீங்க. கொஸ்டின் புரியல, ஆன்சர் எந்த ஜென்மத்திலையும் வராது. இதுதான் ரீசனிங்கோட கான்செப்ட், முக்கியமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சூப்பர் சார். இப்போ நான் கொஸ்டின் புரிஞ்சு சார். புரியும் போது நீங்க என்ன பண்ணணுங்கிறது முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல எத்தனை பேருங்கிறத நீங்க குறிச்சுக்கணும். 5 பேர், 1 2 3 4 and 5 செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஒரிஜினல் போஸ்டிங், ஒரிஜினல் அவங்களுடைய பொசிஷன். இந்த பிட்வீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நான் தனியா தான் எழுதிக்கணும். நம்பர் 1 கண்டிஷன். எதுக்கு பிட்வீன்? யார் யார் பிட்வீன்? கியூ என்பவர் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறாரு. இந்த மாதிரி பிட்வீன் கொடுத்தா இந்த சிம்பிளா போட்டுருங்க. எதுக்கு சார் இந்த சிம்பிள்? பிட்வீன்னா டி இங்கேயும் வரலாம், பி அங்கேயும் வரலாம். கியூங்கிற பொசிஷன் கன்ஃபார்ம். டி இவரோட லெஃப்ட் சைடு வருதா ரைட் சைடு வருதா நமக்கு சொல்ல முடியாது. அதனால தான் தனியாக எழுதி வச்சிருக்கிறேன். இவன்லாம் கன்ஃபார்ம் பண்ணவன் தான் அவனுக்கு பொசிஷன் கொடுக்கணும். இவன்லாம் ஒரிஜினல் போஸ்டிங்ல இருக்கிறவன். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ல நமக்கு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சா இங்க எழுதிடலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம தெரியாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? Q is between P and T. P இந்த சைடு வரலாம், இந்த சைடு வரலாம். அதான் இந்த அம்புக்குறியோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதிட்டேன். ரெண்டாவது கண்டிஷன் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க பாருங்க பாருங்க. T இன் இடதுபுறம், T-யோட இடதுபுறம், T-யோட இடதுபுறம் இந்த சைடு, அவ்வளவுதானே? அப்ப T இன் இடதுபுறம் ஆரையும், இது கன்ஃபார்மு. ஏன் கன்ஃபார்ம்? இடதுபுறம்னு அவனே சொல்லியிருக்கான். நம்மளோட இடதுபுறம் தான் அவங்களுக்கு இடதுபுறம், ஏன்னா நார்த் ஃபேசிங். ஸோ டீயின் இடதுபுறம் ஆரையும், பியின் வலதுபுறம் மூணாவது கண்டிஷன், பியின் வலதுபுறம் என்னது? எஸ்ஸும் அமர்ந்துள்ளனர் ஏனில் அவர் கேட்கறது அடுத்தது. இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ போட்டுடலாமா? சத்தியமா போட்டுடலாம். எப்படி சார் கன்ஃபார்ம் சொல்றீங்க? இவன் ரெண்டும் கன்ஃபார்ம், இதுல எதுன்னு தெரியல. இப்ப பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னா இந்த கண்டிஷன் எழுதிட்டேன். இப்ப கம்பாரிசன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். எல்லாம் எழுதிட்டேன். அழகா பாருங்க, இந்த லெஃப்ட் ரைட்டை வச்சு தான் இந்த பிட்வீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படி? டீக்கு பக்கத்துல ஆறுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப இந்த டீக்கு பக்கத்துல கியூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டீக்கு பக்கத்துல தெரியுதா? டீக்கு பக்கத்துல ஆறுங்கிறது கன்ஃபார்ம், இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறது கன்ஃபார்ம், அப்படித்தானே? டீக்கு பக்கத்துல ஆறு கன்ஃபார்ம்னா டி இங்க வராது, டி இங்க தான் வரும். டி இங்க வந்தா பி இங்க தான் வரும். அப்ப பி கியூ டீன்னு தான் வரும். இங்க டீனா இங்க கியூ, இங்க கியூனா இங்க பி, இங்க பினா இங்க எஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆர் டி கியூ பி எஸ். எப்படி புரியுதா? அப்ப அந்த லெஃப்ட் ரைட்டை வச்சு தான் பிட்வீன் நீங்க சூஸ் பண்ண முடியும். இப்ப எப்படி சார் நீங்க சூஸ் பண்ணீங்க? டீக்கு பக்கத்துல தான் ஆறுங்கிறது கன்ஃபார்ம். இங்க டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டி இங்க வந்தா கியூ இங்க வரும். அவனே சொல்லிட்டான் டீக்கு பக்கத்துல இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைட்ல ஆறு தான் வரும்னு. அப்ப டி இங்க வராது, டி இங்க தான் வரும். டி இங்க வந்தா டி கியூ பி இங்க தான் வரும். பி இங்க வந்தா பிக்கு பக்கத்துல எஸ் தான் வரும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் கான்செப்ட். இதுக்கு மேல ரொம்பலாம் என்டிபிசிக்கு போட்டு புகுந்தெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். பிட்வீன் லெஃப்ட் ரைட்டு கிளியரா சார்? புரியுதா சார்? புரியுதுங்களா? சரி, இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சவுத் ஃபேசிங்கா? சவுத் ஃபேசிங். ஸோ தென் திசை, தென் திசை, தென் திசை. நல்லா கொஞ்சம் தென் திசைன்னு சொல்லியிருக்காங்க. 5 friends are sitting in the row facing south. சவுத் திசை நோக்கி. மோகன் இஸ் பிட்வீன் பாலு அண்ட் ராஜு. மோகன் இஸ் டைரக்டா நான் இப்போ போட்டுறேன் சரிங்களா? மொத்தம் 5 பேர். 1 2 3 4 5 போட்டாச்சு சார். சூப்பர்.
5 பொசிஷன் எழுதிட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, கொஞ்சம் பெருசாக எழுதிக்குவோம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மோகன் இஸ் பிட்வீன். மோகன் நான் எழுதிட்டேன், மோகன் எழுதிடுறேன், எதுக்கு வம்பு. மோகன் இஸ் பிட்வீன் பாலு அண்ட் ராஜு. ஸோ பாலு அண்ட் ராஜு இவங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சூப்பர். அடுத்து ராஜு இஸ் இமிடியேட்லி ரைட். இமிடியேட்னா உடனே. ரைட் ஆஃப் பிரவீன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரவீனோட பக்கத்துலேயே, பிரவீனோட ரைட்லேயே எவன் உட்காந்துருக்கான், ராஜு உட்காந்துருக்கான். இது கன்ஃபார்ம். ஸோ பிரவீன் தானே எழுதியிருக்காங்க. எஸ், பிரவீன் இஸ் ரைட். பிரவீனோட ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க எந்த பக்கம், சவுத் சைடு, நம்மளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து இருந்திருக்காங்க. அப்ப பிரவீனோட ரைட்னா பிரவீனுக்கு லெஃப்ட் எழுதணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா பிரவீன் இப்படி இருக்கேன், இப்போ கேமரா பார்த்து இருக்கேன். இப்போ பிரவீனுக்கு ரைட்னா சோத்து கை பக்கம் இந்த சைடு. அப்ப நம்ம இந்த சைடு எழுதணும், இந்த சைடு எழுதணும். அப்ப பிரவீனோட ரைட்னா பிரவீனோட லெஃப்ட் எழுதணும். இதுதான் மேட்ரு. சவுத்துனா அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துக்கணுங்க, ஏன்னா ஆப்போசிட், அதனால ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். ஸோ பிரவீனுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கிறாரு, யார் இருக்கிறாரு, அப்ப அந்த பையன் பேர் என்னப்பா, ராஜு. முடிஞ்சு போச்சு. ராஜுக்கு பக்கத்துல தான் பிரவீன் இருக்கணும். அப்ப ராஜு இங்கதான் இருப்பாரு, இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இங்க இருக்க வாய்ப்பு இல்லை, இங்கதான் இருந்தா மோகன் பக்கத்துல இருக்கானே. அப்ப இந்த இடத்துல நம்ம இதுலயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ராஜு இங்கதான் இருப்பாரு. ராஜு இங்க கன்ஃபார்ம், மோகன் இங்க கன்ஃபார்ம், பாலு இங்க கன்ஃபார்ம். அப்பதான் ராஜுக்கு பக்கத்துல பிரவீன் இங்க கன்ஃபார்ம். கான்செப்ட் புரியுதா? இதை வச்சதுனால இந்த பிட்வீனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப பாலு, மோகன், ராஜு, பிரவீன். இன்னொன்னு முடியல. அடுத்து அமித் இஸ் த ரைட் ஆஃப் பாலு. பாலுவோட ரைட்ல அமித் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், பாலுவோட லெஃப்ட்ல நம்ம போடணும். பாலுவோட லெஃப்ட், இந்த பாலுவோட லெஃப்ட்ல அமித் மாமா இருக்காரு, சவுத்னால. அப்ப என்ன அர்த்தம், இங்க அமித், அடுத்து பாலு, அடுத்து மோகன், அடுத்து என்ன ராஜு, அடுத்து பிரவீன். இதை நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். நடுவில் இருக்கவர் யாரு, நடுவில் இருக்கவர் மோகனு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வலது பக்கம் இறுதியாக அமர்ந்துள்ளவர் யார். நமக்கு வலது பக்கம், அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு இடது பக்கம் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த வரிசையில் வலது பக்கம், அந்த வரிசையில் அவங்களோட வலது பக்கம்னா நமக்கு இடது பக்கம். அப்ப நம்ம இடது பக்கம் அமிதா மாமா இருக்கிறார். அமித் மாமா, அமித். இப்படிதாங்க. இது கஷ்டமா? ஈஸி. அதாவது நீங்க பதட்டப்படாம பொறுமையா போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். பதட்டப்படாம நிதானமா, பதட்டம் வரத்தான் செய்யும் எக்ஸாம் ஹால்ல. ஆனா நீங்க லாஜிக்கா அடிச்சிங்க, 2 நிமிஷம் கூட ஆகாது. இப்ப நான் சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளவு நேரம் ஆகிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? எஸ், கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல சரி, இப்ப நான் என்ன பண்றேன், 5 பாயிண்ட் எழுதிக்கிட்டேன். 1 2 3 4 5 எழுதியாச்சு. So Priyanka and Sunil are standing ahead of Riyan. சரி, ஓகே. அடுத்து சுனில் is standing between Riyan and Asha. அப்படின்னா என்ன அர்த்தம், சுனில் கண்ணா யாருக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கிறான், ரியான் மற்றும் ஆஷா. ரியான் மற்றும் ஆஷா, இதைத்தான் தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க. பிட்வீன் அப்படின்னா பொசிஷன் மாறலாம். நம்பர் 1 எழுதிட்டேன். அடுத்து பாருங்க, பிட்வீன் சுனில் அண்ட் மேரி ரியான் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரியானு சுனில் மற்றும் மேரிக்கு நடுவில் இருக்கிறான். ஸோ இங்கே எழுதிக்கிறேன், சரிங்களா? ரியானு யாருக்கு நடுவில் எழுதிட்டேன், சுனில் அண்ட் மேரிக்கு நடுவில் இருப்பான். பொசிஷன் மாறலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்த லைன், அந்த லைனில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா சார்? தெரியுதா சார்? தெரியுதானே? ஓகே, சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காங்களே, ரியானுக்கு முன்னாடி தான் யார் இருக்கா, இந்த ரியானுக்கு முன்னாடி தான் யாரு, பிரியங்காவும் சுனிலும். ஸோ பிரியங்கா பிள்ளையும் சுனிலும் இங்கே தான் இருக்கிறாங்க. அது சந்தோஷம். இது ரெண்டை பார்த்து ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சலாம்னா, இதையும் கம்பேர் பண்ணுறேன். எதையும் சார் கம்பேர் பண்ணுறீங்க, இதையும்
இதையும் கம்பேர் பண்ணுறேன். இதில் ரியான் சுனில், இதில் சுனில் ரியான். ஸோ என்ன பண்ணுறேன், சுனில் பொசிஷன் மாறாது, ரியான் பொசிஷன் மாறாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஸோ ரியான் இங்கே இருந்துச்சுன்னா சுனில் பக்கத்தில் வருவான். ஸோ அப்போ சுனிலை தூக்கி அந்த சைடு போட்டுடலாம், சுனிலை தூக்கி நான் இந்த சைடு போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிடுறேன். அப்போ மேரி பையன் இங்கே தான் வரும். தெரியுதா? மேரி இங்கே தான் வருவாங்க. எப்படி சார், ரியான் சுனில் ரெண்டும் ஈக்குவல் ஆயிருச்சு. ரெண்டு பிட்வீன்லாம் ஈக்குவல் பண்ணிட்டேன்னா அப்போ ரியான் சுனில் ஆஷா, இந்த சைடு ரியான் சுனில் ஆஷா, முன்னாடி மேரி. அப்போ ஆர்டர் என்ன சார், மேரி ஃபஸ்ட்டு, மேரி அதுக்கப்புறம் ரியானு, அதுக்கப்புறம் சுனில், அதுக்கப்புறம் ஆஷா. இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கு. யாரு சார், வேற யாரு, பிரியங்கா. அவங்களே சொல்லிட்டாங்க யாருக்கு முன்னாடி தான் இருக்காங்க, ரியானுக்கு முன்னாடி இருக்காங்க. ரியானுக்கு முன்னாடி வேற போஸ்டிங் எதுவுமே கிடையாது, கடைசி தான் பிரியங்கா புள்ள தான் இங்க வரும். அப்ப ஆர்டர் என்ன சார், அப்ப ஆர்டர் மேரி, ரியான், சுனில், ஆஷாபாய், பிரியங்கா. இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் யார் இருக்கா, பிரியங்கா புள்ள இருக்கு. ஏன்னா இதுதான் ரியானுக்கு முன்னாடினா பிரியங்கா தான் இருக்கு. சொல்றது புரியுதா, இல்லை இன்னொரு டைம் சொல்லவா? ஒரு விஷயத்த நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு ஆன்சர் பண்ணிடுங்க, கம்பேரிட்டிவ் பண்ணுங்க. பிட்வீன் ஒன்று போதும், பிட்வீனும் லெஃப்ட் ரைட்டு தான் கொஸ்டினே. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ். உங்களுக்கு ஒரு 6 சம் 5 சம் கொடுத்துருக்கேன். இது மட்டும் போட்டு பாருங்க போதும். இது நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து அப்படியே வருமா, அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக போகுது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1, இது பஸ் எல்லாம் கலராக இருக்கான், படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரிஞ்சு படிங்க. ஏபிசிடி இருக்கிறாங்களா, நண்பர்கள் கிழக்கு நோக்கி திசைன்னு இருக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆக மொத்தம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோதான். என்டிபிசிக்கு இந்த லெவல் போதும். சரிங்களா? நாளைக்கு சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.